காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்கள் பெரிய நிறுவனமாக இருந்தால் அவரே எல்லாத்தையும் பார்க்க மாட்டார். ஒவ்வொரு வேலைக்கு ஒரு ஆளை போட்டு இந்த வேலையை நீம்பாரு, இந்த வேலையை நீம்பாரு, இது இந்த செக்ஷன் சொல்லி பிரித்து நடத்துற காட்சியை பார்க்கிறோம். அவருக்கு ஒரு 7-8 நிறுவனம் இருந்துச்சுன்னு சொன்னா 7-8 மேனேஜர்களை போட்டு இவர் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப அந்த காரியம் ஆகக்கூடியவர்கள் நேரடியா அந்த ஓனர் அணுக மாட்டாங்க, இந்த மேனேஜர் தான் போய் பார்ப்பாங்க. அவர் வழியாக தான் காரியங்களை முடித்துக் கொள்வார்கள். தங்கள் பக்கத்தில் உள்ள அதிகாரி, கிராம அதிகாரி அல்லது தாசில்தார் அல்லது கலெக்டர் இப்படித்தான் தங்களுடைய காரியங்களை அணுகுவார்களே தவிர நேரடியாக போய் ஆட்சியாளரை, தலைமை வகிக்கக்கூடிய ஆட்சியாளரை, பிரதமரை, மன்னரை அணுகிறது கிடையாது. இப்படி எல்லாத்திலையும் இப்படித்தான். அப்ப இதையெல்லாம் பார்க்கக்கூடிய மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் கேட்டா, அல்லாவும் இப்படித்தான் நடப்பான் நினைச்சுக்கிறாங்க. அல்லாவும் அணுகிறதா என்ன செய்யணும், இன்னென்ன வேலையை இவர் பாத்துக்குவாரு. பேய் பிடிச்சிருச்சா நீங்க அவர்கிட்ட போங்க, வயிற்று வலிக்கு இவர்கிட்ட போங்க, வெளிநாடு போகணும்னு அவர்கிட்ட போங்க, இன்னென்ன மாதிரி ஒண்ணுக்கு குழந்தை வேணும் இங்க போங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் மனிதர்கள், அது முஸ்லீம்களையும் அறியாமையில செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். முஸ்லீம் அல்லாத சமுதாயத்திலையும் அப்படி டிபார்ட்மெண்ட் பிரிச்சு வச்சிருக்காங்க. இவருக்கு இந்த டியூட்டி, இவர் அந்த டியூட்டியை பார்ப்பாரு. ஏன் இப்படி எல்லாம் அந்த மனிதர்களை பார்க்கிற மாதிரியே இறைவனையும் படைத்த இறைவனையும் கருதி கொண்டு இப்படி டிபார்ட்மெண்ட் பிரிக்கிற காட்சியை பார்க்கிறோம். பகுதிகளை பிரிக்கிறாங்க. இவர் இந்த ஊருக்கு கடவுள், இவர் நாகூருக்கு இவர் தான், இவர் ஏர்வாடிக்கு இவர் தான் அப்படின்னு சொல்லி ஊர் வாரியா இவர் இந்த ஊரை பார்த்துக்குவாரு. மொழி வாரியா இவர் இந்த மொழிக்கு உள்ள கடவுள் இவர் தான், அந்த மொழிக்கு உள்ள கடவுள் அவரு. இப்படி மொழி வாரியான மனுஷன் எப்படி மாவட்டம் எல்லாம் பிரிச்சு வச்சுக்கிறானோ அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய செட்டப்ல என்ன பண்றாங்க, இவங்க இப்படி பிரித்து வைத்துக் கொண்டு அவங்கவுங்க கடவுள்கிட்ட நிறையெல்லாம் போக முடியாது. அவர் எங்கே இருக்கிறாரு, நம்ம அணுகுவதா இருந்தால் நமக்கு பக்கத்தில் யாராவது இருந்தால் தான் வசதியா இருக்கும் அப்படின்னு நினைத்து கொண்டு இவர்கள் கடவுள் விஷயத்திலையும் இறைவன் விஷயத்திலையும் எல்லா சமுதாயத்தில் உள்ளவர்களும் ஒரு தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறைவனை பொறுத்தவரைக்கும் இப்படி புரியுறது சரியான கேட்ட சரியில்லை. ஏன் இந்த தப்பு செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு அடிப்படையான வேறுபாடு உங்களுக்கு விளங்கல. ஒரு நாட்டை ஆளுகிற மன்னர் ஏன் அப்படி அங்கங்க ஆளுகிற நியமிக்கிறாரு, அவருக்கு ஏலாதுங்கிற நியமிக்கிறார். விளங்கிற வேண்டிய அடிப்படை என்னன்னு கேட்டா, அவருக்கு டெல்லியில உட்கார்ந்து இருக்க முடியுமே தவிர டெல்லியில உட்கார்ந்து கொண்டு சென்னை அவருக்கு பார்க்க இயலாது. சென்னையை பார்த்துட்டு இருக்கும்போது கும்பகோணத்தை பார்க்க இயலாது, கும்பகோணத்தை பார்க்கும் பொழுது குக்கிராமத்தை அவருக்கு பார்க்க முடியாது. அவருக்கு பார்க்க இயலாது என்ற காரணத்தினால மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கேட்கிற சக்தி ஒரு எல்லைக்கு உட்பட்டது, அவங்களுடைய பார்க்கிற சக்தி ஒரு எல்லைக்கு உட்பட்டது, அவங்களுடைய உடல் வலிமை, சிந்திக்கிற திறன் ஒரு எல்லைக்கு ஒரு லிமிட்டுக்கு உட்பட்டது. இப்படிங்கிற காரணத்தினாலதான் மனிதன் என்ன செய்யறான்னு கேட்டா, தனக்கு முடியும் போது தானே பாத்துக்கிறான், முடியலங்கும் போதுதான் நீங்க இதை பாருங்க, ஒரு கம்பெனி வச்சிருக்கும் போது அவன் தான் பாத்துக்கிட்டு இருக்கான், ஒரு பெட்டிக்கடை வச்சிருக்கும் போது அவன் தான் உட்கார்ந்துகிட்டு இருப்பான். அது 4 பெட்டிக்கடையா போகும்போது தான் இன்னொரு 3 பேரை அவன் சேர்க்க வேண்டி வருது. அப்ப ஒரு மனிதன் தனக்கு இயலவில்லை என்ற காரணத்தினாலதான் இப்படி எல்லாம் செட்டப் பண்ணி நிர்வாகம் பண்றான். அப்ப அல்லாஹ்வை நம்ம எப்படி விளங்கணும்னு கேட்டா, மனிதனுக்கு எப்படி இந்த பார்க்கிற சக்தி ஒரு அளவுக்கு இருக்கிறதோ, நமக்கு எதை பார்க்க இயலும், இப்படி முன்னாடி இருக்கிறதா பார்க்க இயலும். நமக்கு பார்க்க நம்மளும் பார்க்கிறோம், எல்லாம் பார்க்கிறோம். நமக்கு எதை பார்க்க முடியும் என்று கேட்டால், நம்முடைய பார்வைக்கு எல்லை இருக்குது. என்ன எல்லை, வெளிச்சம் இருந்தா தான் முதல்ல பார்க்க முடியும். பக்கத்திலே ஒருத்தர் இருக்காரு, அமாவாசை இருட்டு, லைட்டே இல்ல, அவர் யாரும் பார்க்க இயலும், பார்க்க இயலாது. நம்ம கண்ணுக்கு பக்கத்தில் 4 அடி பக்கத்தில் இருந்தா கூட நம்ம பார்க்கிறதா இருந்தா வெளிச்சம் வேணும், அப்பதான் பார்க்க முடியும். நம்ம எதை பார்க்கிறோமோ அதுக்கு நமக்கு மத்தியில் தடுப்பு இருக்க கூடாது. இந்த செவத்துக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு, பார்க்க இயலாது. எவ்வளவு வெளிச்சத்தை போட்டாலும் செவத்துக்கு அங்கிட்டு உள்ளால பார்க்க இயலாது. அப்ப செவர் இருக்கக்கூடாது, ஒரு போர்டு இருக்கக்கூடாது, ஒரு திரை சிலை நம்மளை தடுக்க கூடாது. இப்படி எல்லாம் கண்டிஷனுக்கு உட்பட்டு நமக்கு பார்க்க முடியும். ஒரு அளவுக்கு தூரத்தில் இருந்தா தான் பார்க்க முடியும். ஓபன் பிளேஸ்ல வெட்ட வழியில் நின்றால் கூட 5 கிலோமீட்டருக்கு அப்பால் வர்ற ஒருத்தர் நமக்கு பார்க்க இயலுமாண்டா இயலாது. அப்ப நம்முடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இயலுது, இவ்வளவுதான் நம்முடைய சக்தி தான், இவ்வளவுதான் பார்க்க இயலும், இதை தாண்டி பார்க்க இயலாது. அப்ப நம்முடைய பார்க்கிற சக்தி இப்படி இருக்கிற மாதிரி அல்லாஹ்வுக்கு அப்படியா? எதனால இந்த குழப்பம் வருதுன்னு கேட்டா, எப்படி பார்க்க இயலும்? அதனால அங்கங்க வச்சுக்கிறான், நாகூருக்கு எதுக்கு நாங்க போறோம், அங்க இருந்து எல்லாத்தையும் பார்க்க இயலுமா, அதனால நாகூர் டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட கொடுத்து விட்டான், அதனால நாங்க அவர்கிட்ட போய் கேட்கிறோம், அப்படி நினைக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வழங்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பார்வை சக்தி எப்படிப்பட்டது, ஒரு நேரத்தில் நமக்கு 2 கண்ணு இருக்குங்க, 2 கண்ணை கொண்டு 2 காட்சி பார்க்க இயலாம அல்லாஹ் நம்மளை அப்படி பழகணும், நம்மளை படைச்சிருக்கிறான். 2 கண்ணு, இந்த கண்ணை கொண்டு இங்க பாக்குறது, இந்த கண்ணை கொண்டு இவரை பார்க்க இயலுமா? 2 கண்ணும் சேர்ந்து ஒரு காட்சியை தான் பார்க்குதே தவிர ஒரு கண்ணு ஒரு பக்கம், இன்னொரு கண்ணு இன்னொரு பக்கம் பார்க்கிற அளவு கூட நமக்கு வலிமை இல்லை. ஒரு டைரக்ஷன் பார்க்க முடியும், அவ்வளவுதான். முதுகுக்கு பின்னாடி நமக்கு பார்க்க இயலாது, ரொம்ப கிட்ட வந்தா கூட பார்க்க இயலாது, ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்தில் இருந்தா தான் பார்க்க இயலும்.
இந்த மாதிரி இறைவனுக்கு இருக்குமா? இருந்தா அவன் வேற ஆள்கிட்ட கொடுக்க தான் வேண்டி இருக்குது. அப்படி இறைவன் இல்ல, அவன் எல்லாத்தையும் பார்ப்பான். இருட்டுல பார்ப்பான், பகல்ல பார்ப்பான், கிட்டத்துல பார்ப்பான், தூரத்துல பார்ப்பான், ஒரு நேரத்தில் எல்லாத்தையும் பார்ப்பான். ஒரு டைரக்ஷன் தான் பார்க்க இயலும். உருண்டையா இருக்கு பூமி, உருண்டைய ஒரு பந்தா இருந்தா கூட கிட்டத்துல வச்சா கூட 50% தான் நீங்க பார்க்கலாம், அங்கிட்டு உள்ள பார்க்க இயலாது ஒரு உருண்டையா இருந்தா கூட. ஆனால் பூமி உருண்டையா இருந்தாலும் கூட அவன் மேலே பார்ப்பான், கீழே பார்ப்பான். ரப்பல் ஆலமீனை பொறுத்தவரை என்னது, பூமிக்கு மேல உள்ளதும் பார்ப்பான், மேல கீழே எது சுழல்கிற உருண்டைக்கு எது மேல எது கீழே, அது சுழல்கிற உருண்டையில ஒரு பகுதி உங்களுக்கு பார்க்க இயலும் மனிதனுக்கு. அல்லாஹ்வுக்கு அங்கிட்டு பார்க்க இயலும், இங்கிட்டு பார்க்க இயலும். இப்படிங்கிறத நம்ம விளங்கி கொண்டோமே ஆனால் அவன் யாருக்கும் எந்த இலாக்காவும் பிரித்து கொடுக்க, அவனே தான் எல்லாத்தையும் பார்க்கிறானே, அவனே எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு இந்த மாதிரி பிரித்து கொடுக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் இல்லை. அவனையே நேரடியாக நம்ம அணுகிவிடலாம். இதை நம்ம விளங்கி கொள்ளணும். நம்ம கேட்கிறோம், அல்லாஹ்வும் கேட்கிறான், அது ஒரு முக்கியமானது தானே. கேட்கிறது ரொம்ப முக்கியமானது. கேட்டா தான் அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர முடியும். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த பக்கத்தில் ஒரு போய் கேட்டு வந்துடலாம், அவன்ட்டு தூரத்தில் போய் எப்படி கேட்கறது அப்படி நினைத்து கொண்டுதான் நம்ம அங்கங்க தர்காக்கள்ல போய் கேட்கிறோம், வேற வேற ஆட்கள்கிட்ட போய் மனிதர்கள்ட்ட போய் கேட்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அல்லாஹ் இப்படி உலகம் கேட்பான், லட்சக்கணக்கான பேர் கத்த போறோம், அதனால நம்ம இப்படி பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு மனிதனுக்கு செட்டப் பண்ற மாதிரி பண்ணுகிறோம். மனிதனுடைய கேட்கிற சக்தியும் அல்லாஹ்வுடைய கேட்கிற சக்தியும் ஒன்னாண்டு கேட்டா இல்லங்கிறது விளங்குனது குழப்பம் வராது. என்ன இவங்க விளங்கி வச்சிருக்காங்க, அல்லாஹ்வை இறைவனை கடவுளை என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா அவன் நம்மள மாதிரி தான். நமக்கு எவ்வளவு ஆற்றல் பார்க்கிற சக்தி இருக்கு அவ்வளவு அவனுக்கும் பார்க்க இயலும், நமக்கு எவ்வளவு கேட்க முடியுமோ அவ்வளவு அவனுக்கு கேட்க இயலும் இவங்க நினைக்கிறாங்க. நமக்கு எவ்வளவு கேட்க இயலும், ஒரு குறிப்பிட்ட தொலைவுள்ள உள்ளதை கேட்க இயலும், ஒரு நேரத்தில் ஒருத்தர் பேசினாதான் கேட்க இயலும், அதாவது பிரித்தறிய இயலும். அவ்வளவு பேர் ஒன்னா கத்திரிட்டு வைங்க, ஒரு கதம்பமா ஒரு கூச்சல் விளங்குமே தவிர நீங்க என்ன கேட்டீங்கன்னு விளங்காது. எல்லாரும் ஆளுக்கு ஒரு கோரிக்கை கத்துறீங்க இந்த சபையில இருந்து கொண்டு, யார் யாரு நீ இன்னது கேட்ட, நீ இன்னது கேட்டன்னு எனக்கு சொல்ல இயலுமா? சொல்ல இயலாது. அப்ப நம்ம ஒரு நேரத்தில் ஒரு ஆள் கியூல தான் கேட்டாகணும். மனிதனுடைய கேட்கும் சக்தி எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு நேரத்தில் ஒண்ணுதான் கேட்க இயலும், ரெண்டு கேட்க இயலாது. இந்த காதுல நீ சொல்லு, இந்த காதுல நீ சொல்லுன்னு ஒன்னு கேட்டு பாருங்க, ரொம்ப கேட்க வேணாம். ரெண்டு காதுக்கு ரெண்டு கேட்டு பார்ப்போமே, ரெண்டு கேட்க இயலாது. ரெண்டு போன் ஒரே நேரத்தில் அட்டன் பண்ண இயலுமா? முதல்ல ரெண்டு போன் அடிக்குது, இது அட்டன் பண்ண அதை ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும், அதான் ஹோல்டும் வச்சிருக்கான். அப்ப அந்த ஒரு போன்ல கூட ஒரு ரெண்டு போன் அட்டன் பண்ண நம்மளுடைய சக்தியை பார்த்தீங்களா? இதான் மனுஷன். இது பிரதமருக்கு இவ்வளவுதான், முதலமைச்சருக்கு இவ்வளவுதான், ராஜாதி ராஜாவா இருந்தாலும் இவ்வளவுதான் அவருடைய ஆற்றல். அல்லாஹ்வுடைய கேட்கும் சக்தி அப்படியா? உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அத்தனை தொலைவில் இருந்து கொண்டு எந்த பாஷையில கேட்டாலும், எந்த நேரத்தில் கேட்டாலும், எவ்வளவு சத்தத்தில் கேட்டாலும், எவ்வளவு குறைந்த சத்தத்தில் கேட்டாலும், லேசா கேட்டாலும், மனசுல நினைச்சாலும் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அவன் கிரகித்து அறிந்து கொள்வான் என்று சொன்னால் அவன் என்னத்துக்கு இலாக்காவை பிரிச்சு கொடுக்க வேண்டும்? 7 ஆட்டி தானே பிரிச்சு கொடுப்பான். எனக்கு 7 நான் ஏன் கொடுக்கிறேன்? அந்த இறைவனுக்கு நீ பேசுறது அவனுக்கு கேட்க 7 சொன்னா உன்னை நிர்வகிக்க மேனேஜர் அவன் நியமிக்க போறான். உன்னை அவனே நேரடியா தனித்தனி நபரையும் அவன் பார்ப்பான் என்று சொன்னால் உன்னைய பார்ப்பதற்கு இதுக்கு ஒரு தனியாக உள்ள ஆளவன் நியமிக்க தேவை, அவனுக்கு தேவை கிடையாது. அப்ப நம்ம என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹு வாசிஉன், அல்லாஹ்வுடைய ஒரு பேர் என்னன்னு கேட்டா வாசிஉன். வாசிஉன் என்ன அர்த்தம்? எல்லாத்துலயும் விரிவு, பறந்துதான் நிற்பான். கொடுக்கிற சக்தி பறந்தது, பார்க்கிற சக்தி பறந்தது, கேட்கிற சக்தி பறந்து விரிந்தது. இப்படி எல்லாத்திலையுமே நமக்கு இருக்கிற மாதிரி அவனை நினைத்து விடக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு அடிப்படையை நம்ம விளங்கி கொண்டோம்னு சொன்னா அல்லாஹ் இலாக்காக்களை பிரித்து கொடுத்திருக்கிறான் என்பது அடிபட்டு போயிடும். இது கொடுக்கிறான்னு வச்சுக்கிறங்க. இஸ்லாமிய அடிப்படையில் யோசிச்சு பாருங்க, இப்படி யாருக்காவது சில இலாக்காக்களை அல்லாஹ் பிரிச்சு கொடுக்கிறான் என்று சொன்னால், திருக்குறான்லையும் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரமும் அவனுடைய படைப்புகள்ல 2 பேர் ரொம்ப உயர்ந்து நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய படைப்புகள்லயே மனிதர்கள்ல 2 பேர் டாப்ல நிற்கிறாங்க. அந்த 2 பேர் இடத்தை யாருமே அணுக முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பானவர்களாக 2 மனிதர்கள் தான் நமக்கு காட்சி தர்றாங்க. ஒருவர் இப்ராஹிம் நபி, அவங்களுக்கு கொடுத்த அந்தஸ்து அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல. பயங்கரமான அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுக்கிறான்? இன்னி ஜாயிலுக்குள் இன்னாசி இமாமா, மனித குலத்துக்கு நீ தான் இமாம்ட்டான். மனித குலத்துக்கு அவர் தான் இமாம், மனித குலத்தின் இமாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான், இத்தபி மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் வழியை நீ பின்பற்றுங்க. அப்ப யாரை எங்க ஒருத்தி வைக்கிறான்னு பாருங்க. நபிகள் நாயகத்தை உலக நபியை அனுப்பி வைத்து விட்டு அவங்களுக்கு அல்லாஹ் போடுற ஆர்டர் என்ன? நீ இப்ராஹிம் நபி வழியெல்லாம் போகணும் அப்படின்னு உத்தரவு போடுறான். அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் நமக்கு ஒரு இபாதத்து மாதிரி ஆகிவிட்டான். பாத்தீங்களா? அப்ப எவ்வளவு பெரிய தரஜாவை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கான்னு பாருங்க. இந்த தரஜாவுக்கெல்லாம் முத்தாய்ப்ப ஒத்த வரையில சொல்லலாம், இத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் ஹலீலாக
பொருந்தி கொண்டான், தேர்ந்தெடுத்து விட்டான். கலீல்னா என்ன? ஃப்ரெண்டு, நண்பன். மனுஷன் கடவுளுக்கு நண்பன் ஆக முடியுமா? அவன் யார், நம்ம யாரு? கடவுளுக்கு மனுஷன் ஒரு காலத்துக்கு நண்பன் ஆக முடியாது. இந்த மனுஷன்ல இருந்த ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து இவர் நம்ம கூட்டாளிங்கிறான் அல்லாஹ். வேற யாரையும் அல்லாஹ் கலீல்னு சொல்லவே இல்லை. அப்படியெல்லாம் கொடுத்தா கூட இலாக்கா கொடுத்தானா?